அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம். குருவருளும் திருவருளும் என்றும் இருக்கப்பெற்று வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்திருக்கட்டும். இந்த பதிவு கடந்த சில நாட்களாக போய்கொண்டிருக்கிற ஸ்ரீ மகா காலபுருஷ தத்துவ நீலன் நிவர்த்தி வேள்வியினுடைய மக்கள் பக்தர்களாகிய உங்களின் சந்தேகங்களுக்கான சில விளக்கங்களையும் அத்துடன் எந்த நேரம் எப்படி செய்ய போகின்றோம் என்பதை பற்றியும் ஒரு சிறு முன்னோட்டமாக உங்களுக்கு இந்த பதிவின் வாயிலாக கொடுக்கின்றேன். முதலில் ஸ்ரீ மகா காலபுருஷ தத்துவம் அப்படி என்றால் என்ன அப்படி என்பதை ஒரு சில துளிகளை மட்டும் உங்களுக்கு சொல்லி இதனுடைய விளக்கம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள், பூஜையில் பங்கு கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தில் இருப்பவர்கள், நீங்கள் நேரில் வந்து பூஜையில் பங்கு கொள்ளும் பொழுது முழு விளக்கத்தையும் சொல்லுகின்றேன். அடுத்தது, இந்த பதிவினுடைய மிக முக்கியம், எங்களால் வர முடியலன்னா எப்படி பங்கு கொள்றது, எங்களுக்கு அந்த விளக்கும் திரியும் கிடைக்குமா, இரும்பு விளக்கும் திரியும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா கிடைக்கும். ஒன்று மட்டும் என்னுடைய அன்பார்ந்த நிபந்தனை, அன்பார்ந்த வேண்டுகோள், உண்மையிலே முடியலன்னா நீங்க வராம இருக்கிறது நல்லது. உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், உங்களுடைய பெயரு நட்சத்திரம் ராசிகள் எல்லாம் நீங்க கோத்திரத்தோட பதிந்து அனுப்புங்க. உங்களுடைய பதிவுகளை ஏற்று அன்னைக்கு உங்களுக்காக அடியேன் சங்கல்பம் செய்து விளக்குகளை நான் குரியர்ல உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஆக உண்மையாக வர முடியாதவர்கள், சூழ்நிலை கருதி வர முடியாதவர்களுக்கு கண்டிப்பாக செய்கின்றேன். இது ஒன்று. ஆகையால் நீங்கள் முன் அனுமதி அவசியம். இதை புரிஞ்சுக்கணும். வர முடியலன்னா கூட முன் அனுமதி வாங்கினாத்தான் என்னால் அந்த இரும்பு விளக்குகளை தயாரித்து வைக்க முடியும். அதுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன். அடுத்தபடியா, இப்போ வர முடியாதவங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க அலைபேசியில தொடர்பு கொண்டு கேளுங்க, உங்களுக்கு அதனான விளக்கங்கள் சொல்லுவாங்க. வெளிநாட்டிலிருந்து சில பேர் தொலைபேசியின் மூலமா தொடர்பு கொண்டு நாங்க என்ன, எங்களுக்கு அது மாதிரி ஏதாவது வழி இருக்கா, எங்களுக்கு பூஜை செய்து விளக்கை அனுப்ப முடியுமா அப்படி என்று கேட்டிருக்கிறீர்கள். கண்டிப்பாக முடியும். ஆனால் காலம் எப்படி இருக்கிறது என்பது சொல்ல முடியாது. நான் நாளைக்கு வரும்னா 2 நாள் பொறுத்து வரலாம், இல்லை அன்னைக்கே கூட வரலாம். அதுக்காக மட்டும் நீங்க பொறுத்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவர்களும் பங்கு கொள்ளுங்க. உங்க நட்சத்திர ராசி கோத்திரம் சொல்லி பதிவு செய்தால் அன்னைக்கு நான் அந்த விளக்கை பூஜை செய்து உங்களுக்கும் நான் வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்கின்றேன் என்பது இரண்டாவது செய்தி. மிக முக்கியமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சந்தோஷமா முன்ன ஒரு பதிவு போயிருக்கு இல்லையா, சனீஸ்வர பயிற்சியில் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அன்று நான் அந்த பதிவை செய்யும் பொழுது எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் போய் நான் போட்டு பார்த்தேன். எல்லாமே அதை எடிட்டிங்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்து போட்டு பார்க்கும் பொழுது அழகாக இந்த சனீஸ்வரனுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம், யோகம் என்பதற்கு முத்தாய்ப்பாக 2 காகங்கள், ஒன்று வலமும் ஒன்று இடமும் இங்கே அமர்ந்து நான் அங்கே நிகழ்வுகளில் பேசிக்கொண்டு பதிவு செய்து கொண்டிருக்கும் பொழுதே அமர்ந்து அது குரலை எழுப்பி விட்டு போய்விட்டது. நீங்களும் அதை பாருங்கள். வட்டமிட்டு காட்டியிருக்கின்றேன். எப்படி நான் பேசிக்கொண்டே இருக்கின்றேன், அது அமர்ந்து போகின்றது என்பதை பாருங்கள். இதுவரை நான் எத்தனையோ பதிவுகள் நமக்கு ஸ்கந்தாலய ஆசிரமத்திலே செய்திருக்கின்றேன். இப்படி ஒரு நிகழ்வுகள் அன்று அதே நேரத்தில் நடந்ததாக எனக்கு நினைவில்லை. இது யார் எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆனால் இது ஒரு பிரமாதமான விஷயம், அற்புதமான விஷயம். இறைவன் சனீஸ்வர பகவானை அனுகரித்தார் அப்படி என்பதற்கு ஒரு முத்தாய்ப்பாக அடியேன் கருதுகின்றேன். நீங்களும் கருதுவீர்கள் என்று நம்புகின்றேன். ஸ்ரீ மகா காலபுருஷ நீலன் நிவர்த்தி வேள்வியை பற்றித்தான் முழு விளக்கமாக பார்க்க போகிறீர்கள். மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு சனி பகவான் பிரவேசமாகின்றார். இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான். சில பேர் சொல்லலாம் இது யதார்த்தம். அப்படிலாம் இல்லை. ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது ஒன்று அமர்ந்து குரலை இட்டு எழுப்பி போகிறது என்றால் அது அங்கீகரித்து நமக்கு அது வினையை தீர்த்து யோகத்தை கொடுக்கிறது என்பதல்லவா அர்த்தம். சரி, இதையும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, மகிழ்ந்திருப்பீங்க. அடுத்து மிக முக்கியமான விஷயம், நேரம். நாம் அன்னைக்கு வருகின்ற 24/12/2023 அன்று ஞாயிற்றுக்கிழமை
பகல் 2 மணிக்கு தொடங்க போகின்றோம். ஏன்னா அந்த நேரம் ஸ்ரீ மகா காலபுருஷ தத்துவத்தினுடைய நேரம் 2 மணியிலிருந்து தொடங்குகிறது. அது முதல் கொண்டு வழிபாடு நடக்க போகிறது, வேள்வி நடக்க போகிறது. விளக்குகளுக்கும் அந்த மூலிகை திரிகளுக்கும் ராசி வழியாக அனைத்து பூஜையும் நடக்க போகிறது. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப நாள் ஆச்சு, பல நாட்கள் ஆனது அடியேன் இந்த மாதிரி ஒரு சாந்தி வேள்வியிலே அடியேனே உட்கார்ந்து செய்தது. எனக்கு தோன்றிற்று, இந்த சனீஸ்வர பகவான் மகரத்தில் இருந்து கும்பத்துக்கும், கும்பத்தில் இருந்து மகரத்துக்கு வந்து மகரத்தில் இருந்து மீண்டும் கும்பத்துக்கு போகின்ற ஒரு அற்புதமான தருணம் ஆயிற்று. இதை ஏன் நாமே செய்யக்கூடாது என்று முடிவு செய்து கண்டிப்பாக வருகின்ற அந்த நீலன் ஸ்ரீ மகா காலபுருஷ நீலன் நிவர்த்தி வேள்வியினை அடியேனே செய்ய போகின்றேன் என்ற ஒரு மகிழ்வு செய்திகளையும் உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன். மந்திரங்களும் வேள்விகளும் அடியேன் தான் செய்ய போகின்றேன் என்பதை உங்கள் கருத்துக்கு பதிய வைக்கின்றேன். ரொம்ப நாளாச்சு நான் பண்ணி. நம்முடைய சகோதரர்கள் குருக்கள் பிள்ளைகள் தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஸ்ரீமகா காலபுருஷன் என்று சொல்லும் பொழுது சித்தர்களுக்கு பங்கு உண்டு என்பதை கருத்தில் கொண்டு ஏன் அதை நாமே செய்யக்கூடாது அப்படி என்று முடிவு செய்து அந்த நாள் நானே செய்ய போகின்றேன், அடியேனே அதில் பங்கு கொண்டு உங்களுக்காக மந்திரங்களும் வேள்வியும் செய்ய போகின்றேன் என்ற மகிழ்வு செய்தியினையும் உங்கள் முன் சமர்ப்பித்து ஒரு சில துளிகளை மட்டும் உங்களுக்கு சொல்லி, ஒரு மிகப்பெரிய பக்தை சனீஸ்வர பகவானுடைய திசை அவளுடைய கணவனுக்கு நடக்கும் பொழுது பெரும் பிரச்சனைகள் வந்துவிடும் என்பதை கேள்விப்பட்ட அந்த மனைவி, அந்த பக்தை லட்சுமியை நோக்கி மிக பக்தியாக வழிபாடு செய்கின்றாள். அப்பொழுது லட்சுமியும் பரமன் நாராயணனும் அந்த சனீஸ்வரரை கூப்பிட்டு, இது ஒரு பெரிய கதை, சனீஸ்வரரை கூப்பிட்டு இந்த மாதிரி லட்சுமி தேவி அவருடைய பக்தைக்கு 3 வரத்தை கொடுத்திருக்கிறாள். சந்தானமாக இருக்க வேண்டும், சௌபாகியமாக இருக்க வேண்டும், நீண்ட ஆயுளோடு சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று 3 வரத்தை கொடுத்திருக்கிறாள். அதனால் அந்த வரத்தை உன்னுடைய திசை அவன் கணவனுக்கு நடப்பதினாலே அவனுக்கு எந்த விதையும் தொல்லையும் நீ கொடுத்து விடக் கூடாது. ஏனென்றால் அன்னை லட்சுமியினுடைய வாக்கு பொய்யாய் போய்விடக் கூடாது, அந்த வரம் பொய்த்து போய்விடக் கூடாது என்று சொல்லும் பொழுது சனீஸ்வரன் ஒரு மிக தாழ்மையான ஒரு நிபந்தனையை விடுக்கின்றார். நானும் அன்னை லட்சுமியும் அந்த பக்தையின் வீட்டுக்கு போகின்றோம். என்னையும் லட்சுமியையும் அந்த பக்தை ஒன்றாக பாவித்து விட்டால் நான் உங்கள் கட்டளைக்கு அடிபணிகின்றேன், அது எனக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் என்று சனீஸ்வரன் பரமாத்மாவிடமும் அன்னை லட்சுமியிடமும் வைக்க, உடனே அந்த லட்சுமி அம்மா என்ன கோலத்தோடு அன்னை இருக்கிறார்களோ சனீஸ்வரனும் அதே கோலத்தோடு போக, அந்த பக்தை வழிபாடு செய்து கொண்டு இருக்க, சனீஸ்வரனும் மகாலட்சுமியும் நிற்க, இருவரும் ஒரே மாதிரி இருந்து கேட்கிறாங்க, எங்களில் யார் சனீஸ்வரன் யார் லட்சுமி, நீ கரெக்டா சொல்லிடணும் அப்படி என்று கேட்க, இந்த அம்மா யோசிக்குது, பக்தைக்கு என்ன தெரியும் ஒரே மாதிரி இருந்தா. ஆனா லட்சுமி அன்னை ஏற்கனவே அந்த பக்தையை ஆட்கொண்டு வந்து நிற்கும் பொழுது கால் தடங்கள் தெரிகிறது. அதே போல் அந்த சனீஸ்வரனுக்கு அந்த தடங்கள் தெரியவில்லை. இதை கருத்தில் கொண்டு இதுதான் அன்னை, இதுதான் சனீஸ்வர பகவான் என்று சொல்லுகிறார்கள் அந்த பக்தை. அப்படி சொல்லும் பொழுது ஆஹா என்று மகிழ்ந்து சனீஸ்வரன் அவன் ரூபத்தை எடுத்து விடுகிறார் லட்சுமி ரூபத்தில் இருந்து. அப்படி எடுத்து என்ன அடுத்த கேள்வி கேட்கின்றார் என்றால், எங்களில் யார் சிறந்தவர்கள் நீ சொல்லணும் அப்படின்னு அந்த பக்த இடத்திலே சனீஸ்வரன் ஒரு கேள்வியை விடுக்கின்றார். உடனே பக்தை கொஞ்சம் அப்படியே ஆனந்த கண்ணீர் மல்க, இது என்ன இப்படி ஒரு சோதனையா இருக்கே, சரி 2 பேரும் அந்த கதவு வரைக்கும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வர சொல்றாங்க. இந்த பக்கம் அன்னை போகின்றார் மகாலட்சுமி, இந்த பக்கம் சனீஸ்வரன் போகின்றார். இருவரும் போய் வந்து நின்ன பிறகு இப்ப சொல் அப்படி என்று அந்த பக்தையிடம் சனீஸ்வரன் கேட்கின்றார். அப்போ பக்தை சொல்லுகின்றார்கள், அது ஒன்றுமில்லை சனீஸ்வர பகவானே, அன்னை வரும்பொழுது அழகாக இருக்கிறார், நீ போகும்பொழுது அழகாக இருக்கிறாய், அதனால் 2 பேரும் ஒன்றுதானே அப்படி என்று சொன்ன சனீஸ்வரன் மனமகிழ்ந்து போகின்றார். இது ஒரு பெரிய கதை. இந்த சூஸ்திரமே இதை வைத்துதான் வந்தது. ஸ்ரீ மகா காலபுருஷ தத்துவம் என்பதே இதை வைத்துத்தான் வந்தது. இந்த தத்துவத்தை வடிவமைத்ததை வைத்தும்
இது போன்ற சித்தாந்த விஷயங்களையும் தழுவித்தான் இந்த மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பிரவேசமாகின்ற அந்த சனி பகவான் நிரந்தரமாக 2.5 ஆண்டுகள் அங்கேயே முன்னும் பின்னும் போய் இப்ப நிரந்தரமா உட்கார போறார். அதனால தான் அந்த ஸ்ரீமகா காலபுருஷ தத்துவத்தை வழிபாடா செய்யலாம் அப்படின்னு. இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். இது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மேலும் தெரிய வேண்டும் என்றால் இணையத்தில் வருகின்ற அந்த எண்ணுக்கு, அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சனீஸ்வர பகவான் அடியனையே அமர்ந்து செய்கின்ற ஒரு கட்டளையும் பாக்கியத்தையும் கொடுத்திருக்கின்றார். அந்த பாக்கியம் உங்களுக்கெல்லாம் வாரி வழங்கட்டும். அழியா செல்வமும் அழியா ஐஸ்வர்யமும் நீண்ட ஆயுளும் தீர்க்க சுமங்கலித்துவமும் நிலைத்திருந்து சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து யோக சனீஸ்வர பகவானாக உங்களுக்கெல்லாம் வீட்டில் அந்த இரும்பு விளக்கை ஏற்ற ஏற்ற நல்லருள் புரியட்டும் என்று கூறி இந்த வாய்ப்பினை நழுவ விடாதீர்கள் என்று நீலன் நிவர்த்தி வேள்வி என்பது நடக்கும். அது வருடந்தோறும் சனிப்பயிற்சிக்கு செய்யலாம். ஆனால் ஸ்ரீமகா காலபுருஷ தத்துவத்தின்படி நடக்குமா, அடியேனே அமர்ந்து செய்வோமா என்பது தெரியாது. இது இப்ப ஏதுவாக இறையருளும் ஷடாட்சர சண்முகரருளும் அனுக்கிரக வாராகியருளும் குருவருளோடு சேர்ந்து குமிழ்ந்து வருவதனாலே இந்த ஆண்டு நாம் செய்கின்றோம் என்பதை கருத்தில் வைத்துக் கொண்டு வருகின்ற 19/12/2023 அன்று இந்த மாத அகண்ட பாராயணத்திலும் நீங்கள் பதிவு செய்யுங்கள். அகண்ட பாராயணத்தில் பங்கு கொள்ளும் பக்தர்கள் எல்லாம் அன்று வாய்ப்பாக முத்தாய்ப்பாக இங்கே பதிவு செய்து கொள்ளலாம். இந்த ஸ்ரீமகா காலபுருஷ நீலன் நிவர்த்தி வேள்விக்கு என்ற செய்தியினையும் சொல்லி அன்று விட்டுவிட வேண்டாம் என்பதை கருத்தில் வைத்துக் கொண்டு மேலும் விவரங்களுக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு பலனும் பயனும் அடைய வேண்டும். அடுத்த ஒரு நல்ல பதிவோடு பார்க்கிறேன். வணக்கம்.